மக்களே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் ஒரு லாங் சர்வீஸ் இன்டர்வலோட ஒரு எக்ஸலண்ட்டான ஃபிட் அண்ட் ஃபினிஷோட வர ஒரு ரெட்ரோ பைக்கோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வேறு யாரும் இல்லை, ட்ரையம்போட T4 தான். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் செட் ஆகும், இந்த கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசு, நான் என்னோட நேம் பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனல். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சின்ன யூடியூபருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்க ட்ரையம்ப் தான். ஸோ இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த ட்ரையம்ப் T4ஓட லுக்ஸை பொறுத்து ஒரு மாடர்ன் கிளாசிக்கல் ரெட்ரோன்னு தான் சொல்ல முடியும். ஸோ லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போல்டான டிசைனாக இருக்குது. நமக்கு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த ஸ்பீட் T4ஓட ஃபிட் அண்ட் ஃபினிஷை பொறுத்து இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு பிரிட்டிஷ் பிராண்ட், இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டில் இருந்தாலுமே இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே பேனல்ஸோட கேப்ஸ் இல்லை, ஒயர்ஸ் வந்து வெளியில் எட்டி பார்க்கல. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியும். மெட்டலோட குவாலிட்டி ஆகட்டும், பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அந்த ப்ரீமியம்னஸ் வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வர ஒரு ரெட்ரோ பைக்குன்னு வந்து இதை சொல்ல முடியும். ஸோ நமக்கு லைட்டிங்ஸை பொறுத்து ஆல் எல்இடி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் ஆகட்டும், அதே மாதிரி வந்து இண்டிகேட்டர் ஆகட்டும், எல்லாமே ஆல் எல்இடி செட்டப் தான். ஸோ இந்த ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட அந்த போல்ட்னஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ரியரில் வந்து பிரேக் லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், இதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்விட்சஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து டாகல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் அண்ட் லோ பீம் பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்து லெஃப்ட் சைடில் நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூல் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதாவது டிஸ்டன்ஸ் டு எம்டி ஃபியூச்சரும் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி, இந்த டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சின்ன டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஓரளவுக்கு சஃபிஷியன்டான டீட்டெயில்ஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஸ்பீட் 400 வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வெர்ஷனோட ஒரு காஸ்ட் கட்டிங் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் T4. என்னென்னலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்துருவோமா? ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் வந்து கிடையாது, நமக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சஸ்பென்ஷனோட ட்ராவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் கட்டிங் பொறுத்து நமக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சின்னது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 39 டூத் இருக்கிற ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடு வந்து லோ எண்டில் வந்து நல்லாயிருக்கு, மிட் ரேஞ்ச் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேபி டாப் எண்டில் ஸ்பீடு 400 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ இதை தவிர வேறு என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ரைட் பை ஒயர் வந்து கிடையாது, நார்மல் வந்து ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த த்ராட்டில் கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி சேஞ்சஸ் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1000 RPM வந்து கம்மியாக போகும். கிட்டத்தட்ட ஒரு 7000 தான் பீக் RPM வந்து இருக்குது. ஸோ அதனால் மேபி உங்களுக்கு அந்த BHP வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீட் 400 வந்து பார்த்திங்கன்னா டார்க் வந்து 37.5 Nm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீட் T4 வந்து பார்த்திங்கன்னா 36 Nm வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 தான் டிஃப்ரென்ஷியேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் எண்டில் மட்டும்தான் வேரி ஆகும், மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்குது.
நமக்கு இந்த ட்ரையம்ஃப் ஸ்பீட் T4ல கொடுத்துருக்க டயர்ஸ் பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 110/70 இன்ச்சஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிரேக்ஸை பொறுத்து 300mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. 4 பிஸ்டன் கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைடில் வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆகட்டும் ரியரில் ஆகட்டும் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ABS வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 140/70 இன்ச்சஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ABS தான். ஸோ நமக்கு டியூவல் சேனல் ABS கொடுக்கறதுனால எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. நமக்கு ட்ரையம்ஃப் ஸ்பீட் T4ல கொடுத்துருக்க சஸ்பென்ஷனை பொறுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 43mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து நமக்கு கிடையாது. ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் சார்ஜ்டு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரிசர்வியரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 120mm ட்ராவல் வந்து இருக்குது. இதுவே ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்து நமக்கு 140mm ட்ராவல் வந்து இருக்குது. ஆஃப் ரோடோட கேப்பபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆஃப் ரோடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு இந்த ட்ரையம்ஃப் ஸ்பீட் T4ஓட சீட் ஹைட்டை பொறுத்து 806mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.7 இருக்கேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கீழே வந்து கால் வைக்க முடியுது. ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்து நமக்கு ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு அப்ரைட்டான ஒரு பொசிஷன், நீங்கள் ஒரு லாங் ரைடு கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். சீட்டோட குஷனிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஒரு பில்லியன் ரைடரோட நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ ரியரில் உட்கார பில்லியனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபியூல் டேங்கை பொறுத்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபியூல் டேங்க்கில் வந்து நம்மளோட நீயை வந்து டைப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ரைட் பண்ணும்போது ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் வந்து இது வந்து ஆஃபர் பண்ணும். நமக்கு இந்த ஸ்பீட் T4ல கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டியை பொறுத்து. நமக்கு இந்த ஸ்பீட் T4ஓட இன்ஜினை பொறுத்து ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 398.15cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 30.6 bhp பவரும் 36 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நமக்கு வந்து 4 வால் டியூவல் ஓவர் ஹெட் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கூல்டுக்கான ஃபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர் அண்ட் ஸ்ட்ரோக்கை பொறுத்து வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின், அதனால லோ எண்ட் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ நம்ம இப்போ ஸ்பீடு 400 ப்ளஸ் வந்து ஸ்பீட் T4 ரெண்டுமே வந்து சைட் பை சைடு இருக்குது. ஸோ என்னென்னலாம் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 23,000 வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது பார்த்துருவோமா. ஸோ நம்பர் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸ் அண்ட் லிவர் வந்து நமக்கு ஸ்பீட் 400ல வந்து கிடைக்கும். அதுவே ஸ்பீட் T4ல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸ் அண்ட் கிளச் வந்து லிவர்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சஸ்பென்ஷன் வந்து இதில் வந்து நமக்கு ஸ்பீட் 400ல வந்து அப்சைட் டவுன் வந்து இருக்குது. இதுவே நமக்கு வந்து ஸ்பீட் T4ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்பீட் 400ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பை வயர் மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு T4ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் த்ராட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் பை வயர் வந்து கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சேஞ்சஸ். மற்றபடி நமக்கு பிரேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ABSோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு திங் வந்து மிஸ் ஆகிறது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஸ்பீட் 400ல பார் அண்ட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் T4ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான ஒரு மிரர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டு இன்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பீட் 400லையும் ஸ்பீட் T4ல வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் வந்து பொறுத்து ஒன்று தான், பட் ஜஸ்ட் வந்து பவர் ஃபிகர்ஸ் மட்டும் வந்து வேரி ஆகுது. நமக்கு ஸ்பீட் 400ல வந்து பார்த்தீங்கன்னா 40 PS ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின், அதே மாதிரி டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 37.5 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்பீட் T4ல வந்து பார்த்தீங்கன்னா 31 PS தான் வந்து ஜென்ரேட் பண்ணும், கிட்டத்தட்ட ஒரு 9 PS வந்து கம்மியாக இருக்குது. ஸோ டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 36 Nm வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 Nm தான் இருக்குது. இதுவே PSல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 PS வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபைனலாக நமக்கு ஸ்பீட் T4ஓட மைலேஜ் பற்றி பேசுவோம். ஸோ மைலேஜ்னு வந்து பார்க்கல நமக்கு மேக்ஸிமமாக ஒரு 30 to 35 வரைக்கும் கொடுக்கும். ஸோ நமக்கு ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது 10% வந்து அதிகமாக இது மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றத வந்து ட்ரையம்ஃப் தரப்புல வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்ப்ராக்கெட் சைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. ஸோ நமக்கு வந்து இனிஷியல் வந்து நல்லாயிருக்கும், மிட் ரேஞ்ச் வந்து நல்லாயிருக்கும், டாப் எண்டில் மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ குறிப்பாக இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எதர் வந்து 1 year அல்லது வந்து 16,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டி. ஸோ அதனால் சர்வீஸ் காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 3 கலர் வேரியன்ட்ஸில் வந்து வருது. பிளாக், ஒயிட் அண்ட் ரெட், இந்த 3 கலர்ஸில் வந்து வருது. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்பீட் T4ஓட ப்ரைஸிங் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,99,000 rupees வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வருது. மக்களே, இப்போ இந்த ட்ரையம்ஃப் ஸ்பீட் T4ஓட ஒரு ரைட் ரிவ்யூ தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ
ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பீட் 400ஓட ரிவ்யூ வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது பவர் வந்து கொஞ்சம் லீனியராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஏன்னா இதில் வந்து ஸ்ப்ராக்கெட் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் செக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன இடம் கிடைச்சது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஸ்பீட் 400ல் என்ன டைப் ஆஃப் சஸ்பென்ஷன் டியூனிங்கோ சேம் இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் மிரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ரியரில் வந்து பார்க்கணும். ஸோ ரியர் மிரர் விசிபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரியரில் என்ன வருதுன்றது கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் அந்த ஸ்ப்ராக்கெட் சேஞ்சஸ் வந்து க்ளீனாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இனிஷியல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வண்டியை பொறுத்து. நமக்கு ஸ்பீட் 400 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீனியராக இருந்தது. பட் அதை விட இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இனிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் 400 விட ஸ்பீட் T4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் டியூனிங் செட்டப் தான். நமக்கு வந்து பாட்ஹோல்ஸில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியுது. ரைடிங்கில் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அப்படின்றதுனால நீங்கள் ரியரில் வந்து எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்சைட் டவுன் கிடையாது. நமக்கு நார்மல் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். ஸோ இதில் வந்து அந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு மிஸ் ஆகுது. நம்ம ஸ்பீட் 400ல் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபீட்பேக் வந்து இதில் மிஸ் ஆகுது. மற்றபடி ட்ராவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் சஸ்பென்ஷன் ட்ராவல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் இருக்க வண்டியும் கூட தான். எக்ஸப்ட் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் மேபி அதிகமாக கொடுத்துக்கலாமோன்னு தோணுது. ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 806 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. நான் 5.7 இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பெரிய இஷ்யூஸுமே இல்லை. ஸ்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை கொஞ்சம் ஷார்ட்டான ரைடராக இருக்கீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீட் 400லேருந்து டெரைவ் பண்ணியிருந்தாலுமே 4 kgs வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 180 kgs. ஸ்பீட் 400 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 176 வந்து இருக்குது. ஸோ ஸ்ப்ராக்கெட் சைஸ் நம்ம கம்மியாக இருக்கிறதுனால ஓட்டும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா கியர்ஸ் வந்து பெருசாக கேட்கல. நான் 5th கியர்லேயே அங்கே ரொம்ப ஸ்லோ பண்ணியிருந்தேன். அந்த இடத்துலையுமே எனக்கு வந்து கியர் வந்து கேட்கல. ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் கம்பேர் டு ஸ்பீட் 400 கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இனிஷியல் ஆர்பிஎம்ஸில் வந்து வைப்ரேஷன் எதுவுமே பெருசாக ஃபீல் ஆகலை. கொஞ்சம் ரிவ் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ எனக்கு ஓரளவுக்கு ரிவ் பண்ண பட்சத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. ஸோ என்னால் ஸ்பீடு என்ன போக்குறேன் அப்படின்றது வந்து காட்ட முடியல. ஸ்டில் வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ன்றது எனக்கு அந்தளவுக்கு வந்து ஃபீல் ஆகலை. எனக்கு ஸ்பீட் 400 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆச்சு. என்ன ரீசன் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 8500 வந்து ரெவ் லிமிட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7000லேயே வந்து ரெவ் லிமிட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இதோட பீக்குக்கு வந்து நம்ம போகிறதில்ல பவருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாகுது. அதை என்னால் கிளியராக சொல்ல முடியும். ஸ்டில் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஹீட்டிங் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் வந்து கண்டிப்பாக லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் எடுத்து ஒரு 1-2 கிலோமீட்டர் ஈவன் அந்த இன்ஜின்லேயுமே நான் வந்து ஸ்பீடு 400 ரைட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். நான் ஒரு 2 கிலோமீட்டர் ரைட் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹீட்டிங் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஹீட்டிங்க்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எடுக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டே டு டே கம்யூட்டுக்கு வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆஃபீஸ் போகணும். அதே மாதிரி ரொம்ப ரேராக நான் வந்து ஒரு அவுட்டிங் வந்து லாங்காக எடுத்துகிட்டு போவேன். ஸோ டே டு டே கம்யூட் ப்ளஸ் வந்து சிட்டி ரைட்ஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின் செட்டப். ஏன்னா இன்ஜின் வந்து ரொம்பவே டார்க்கியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ வண்டி. என்னால் டாப் அண்ட் செக் பண்ண முடியல. ஸ்டில் நான் ஓரளவுக்கு ரேவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரேவ் பண்ணும்போது டாப் எண்டில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்ப்ராக்கெட் சேஞ்சஸ்னால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது வண்டி. அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வைப்ரேஷனுமே வந்து லைட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஹெவியாக இல்லை, பட் லைட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸ்டில் வந்து உங்களால் ஓட்டிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கார்னரிங்கும் பண்ணி பார்ப்போம். ஸோ வண்டி வந்து வெயிட் அதிகமாக இருந்தாலுமே ஃப்ளிக்கபுளாக இருக்குது. அதிலலாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. சஸ்பென்ஷனுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ கிளச்சோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து சடனாக வந்து கிளச்சு ரிலீஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த டார்க்கினஸ், அதாவது இன்ஜின் டார்க் வந்து எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ
ஸோ அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஜஸ்ட் இந்த சஸ்பென்ஷன், ஏன்னா நமக்கு வந்து ஸ்பீட் 400லேருந்து T4 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23,000 ரேட் வந்து கம்மி பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து கட் டவுன் பண்ணியிருக்காங்க. ரைட் பை வேர் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துலையும் நமக்கு வந்து தாட் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் சைட் பை சைடு வந்து ஓட்டி பார்க்கும்போது டிஃப்ரென்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் ஆக்சிலரோட ஃபீல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக தான் இருக்குது, டைட்டெல்லாம் இல்லை. ரைட் பை வேர் கொடுத்துருக்கிறதுனால அதில் கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது, ப்ளஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் ஏன் இந்த ரைடு வந்து ஸ்பீட் 400ஓட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுலேருந்து டெரைவ் பண்ண ஒரு இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் T4. ஸோ அதனால தான் நான் அதோட வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது. ஒரு ப்ராப்பரான ரெட்ரோ. ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்பீட் 400 போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனோட ஃபீட்பேக்கெல்லாம் இதில் கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதேமாதிரி ஆஃப் ரோடுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து செட் ஆகாது. அது ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு போயிடலாம், பட் இதை வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு வந்து செட் ஆகாது. அது என்னால் கிளியராக சொல்ல முடியும். ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ட்ராவல் வந்து சேமாக இருக்குது ஆப்வியஸ்லி, பட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப் ரோடில் வந்து டிஃப்ரென்சியேஷன் தெரியும். ஸோ இதுதான் மக்களே நம்ம ட்ரையம்ஃப் ஸ்பீட் T4ஓட கம்ப்ளீட் ஒரு ரிவ்யூ. ஸோ மறக்காமல் வந்து வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோஸ் பின்னாடியுமே நிறைய எஃபோர்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த எஃபோர்ட்ஸுக்கான ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னேஷன் தான் உங்களோட சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம்.